ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மேஷனல் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறேன். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனல் ரூல்ஸோட கோர் கான்செப்ட் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மன் கோம்ஸ்கை அப்படிங்கிறவங்க தான் 1950s இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கான்செப்ட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படிங்கிற தியரியில் அவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1950s. நான் சொல்ல ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில். அப்படின்னா தான் நீங்கள் செம் எழுதும்போது உங்களுக்கு திருப்பி பார்க்கும்போது நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸை எதுக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு சென்டென்ஸை ஒரு நார்மலான சென்டென்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த டீப் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அது போக சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு இது டீட்டெயில்டாக புரியும். அதாவது ஒரு பேசிக்காக இருக்கிற சென்டென்ஸை அதோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுறது, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்மளோட டீப் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக சேஞ்ச் பண்ணுறது, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமாக அந்த சிம்பிள் சென்டென்ஸை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக மாற்றுறதுக்கு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமரை சொல்கிறாங்க. இதில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனல் ரூல்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸை இப்போ டைரக்ட் டு இன்டைரக்ட், ஆக்டிவ் டு பேசிவில் மாற்றணும். ஆக்டிவ் வாய்ஸ், இப்போ டீப் ஸ்ட்ரக்சரை ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை பேசிவ் வாய்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம பாட்டுக்கு சும்மா ஏனா தோணுன்னு பண்ண முடியாது இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டு சர்டைனான ரூல்ஸ் உண்டு. அதே மாதிரி சின்டாக்டிக்கில் நிறைய ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேணுங்கிற இடத்துல நம்ம வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும், வேர்ட்ஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும், வேர்ட்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட்டேட்டிவ் ஆகாமல் இருக்கணும், அண்ட் இந்த வேர்டுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவான வேர்டு இது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிகிற மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸை ஆட் பண்ணணும். அண்ட் வேண்டாங்கிற வேர்ட்ஸை நம்ம விட்டு ஒரு சென்டென்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ரூல்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனல் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரூல்ஸ் அப்படின்னா யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம், அதுனா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மேஷனல் ரூல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரூல்ஸ் நமக்கு என்ன தெளிவுபடுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸு எப்படி ஒரு கிராமரை நம்ம ஈஸியராக அனலைஸ் பண்ணுறது, ஒரு பேசிக் சென்டென்ஸை எப்படி நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக மாற்றுறது, நம்ம கொஸ்டின்ஸ் மூலியமாகவோ நெகட்டிவ் மூலியமோ பாசிவ் மூலியமாக அதர் ஃபார்ம்ஸ் மூலியமாக நம்ம எப்படி ஒரு சிம்பிளான சென்டென்ஸை ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரூல்ஸ் நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, கொஸ்டின் ஃபார்மேஷன், WH மூமெண்ட், அண்ட் பாசிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நெகேஷன், டூ சப்போர்ட், டெலிகேஷன், எக்ஸ்ட்ரா போர்ஷன், டேட்டிவ் ஷிஃப்ட், அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் ஃபார்மேஷன் அப்படின்னா மூவ்ஸ் த ஆக்சிலரி. இப்போ நம்ம ஆக்சிலரி வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சிலரி வேர்ப் இந்த இஸ் ஆர் டூ இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒரு சென்டென்ஸை நம்ம கொஸ்டின் கேட்குற மாதிரி கொஸ்டின் ஃபார்மேஷனை பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட பிகினிங்லேயே இந்த ஆக்சிலரி வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் ஃபார்மேஷன்னா ஆக்சிலரி வேர்ட்ஸ் எல்லாமே பிகினிங்லேயே நம்ம அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் கம்மிங் அப்படிங்கிறத இஸ் ஷீ இஸ் கம்மிங், அவள் வர்றா அப்படின்னு சொல்கிறத அவள் வர்றா அப்படிங்கிறத எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். இஸ் ஷீ இஸ் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான சென்டென்ஸை கொஸ்டின் ஃபார்மாக மாற்றும் போது அவள் வர்றாளா
அவள் வர்றாங்கிறத அவள் வர்றாளா, ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம வந்து கொஸ்டின் ஃபார்மேஷனுக்கு மாற்றும் போது ஆக்சிலரி வந்து பிகினிங்கில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு ரூல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா WH மூமெண்ட். மூவ்ஸ் அ கொஸ்டின் வேர்டு. ஒரு கொஸ்டின் வேர்டை வச்சு வந்து நம்ம மூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. WH மூமெண்ட் அப்படின்னா WH கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து WH கொஸ்டின் வந்து WHலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூ saw whom, நீ யாரை பார்த்த, whom did you see, நீ யாரை பார்க்குற. ஓகேவா? ரெண்டுக்குமே புரியுதா? இது வந்து WH கொஸ்டின் வந்து லாஸ்ட்டில் வந்திருக்கு. நம்ம வந்து அதில் ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். ஒரு சிம்பிளான சென்டென்ஸை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறதா. WH கொஸ்டின் கொடுத்தா அதுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், கொஸ்டின் ஃபார்மேஷன் மூலியமான ஆக்சிலரி வந்து ஃபஸ்ட்டு வரணும். இது வந்து WH மூமெண்ட்னா WH வந்து ஃபஸ்ட்டு வரணும். WHO கொஸ்டினில் வாட்டு, வேர், வென் இது எல்லாமே தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சேஞ்சஸ் அண்ட் ஆக்டிவ் சென்டென்ஸ் டு பேசிவ் பை மேக்கிங் த ஆப்ஜெக்ட் த சப்ஜெக்ட். இப்போ வந்து ஆக்டிவ் சென்டென்ஸை வந்து நம்ம பேசிவ் சென்டென்ஸாக மாற்றும் போது ஒரு சப்ஜெக்டை, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம மெயின் சப்ஜெக்டாக மாற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த கேட் சேஸ்டு த மவுஸ். இதில் வந்து கேட் வந்து சப்ஜெக்டு, வேர்பு வந்து சேஸ்டு அண்ட் மவுஸ் வந்து ஆப்ஜெக்ட். நவ் இப்போ வந்து நமக்கு வந்து என்னென்னா ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றணும், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றணும். அப்போது நம்ம வந்து பின்னாடி உள்ள மவுஸை வந்து தூக்கி முன்னாடி போடுறோம். முன்னாடி போட்டுட்டு த மவுஸ் வாஸ் சேஸ்டு பை த கேட். புரியுதா உங்களுக்கு? இதில் வந்து நம்ம ஆக்டிவை வந்து பேசிவாக மாற்றிருக்கோம். இதுதான் பேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் எழுதுவோம் இல்லையா, அதை தான் வந்து பேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெகேஷன். நெகேஷன் அப்படின்னா இப்போ வந்து நெகேஷன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆட் நாட் ஆர் நாட் டு. நம்ம வந்து காண்ட்டு, கேனை வந்து காண்ட்டுன்னு மாற்றுவோம்ல, அதே மாதிரி தான். அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் அன் ஆக்சிலரி டு மேக் அ சென்டென்ஸ் நெகட்டிவ். சென்டென்ஸை வந்து நம்ம நார்மலான சென்டென்ஸை வந்து நாட் டு ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஷி கேன் சிங். இதில் வந்து ஷி கான் சிங். ரெண்டுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸெல்லாம் இல்லை. கேனும் காண்ட் இந்த ஒரே ஒரு வேர்டு மூலியமாக பாசிட்டிவாக இருக்கிற சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக மாறுது. ஒரு ஆக்சிலரிக்கு அப்புறம் ஆட்ஸ் நாட் ஆர் நாட் டு ஆஃப்டர் அன் ஆக்சிலரி. ஆக்சிலரிக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வேர்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஒரு நெகட்டிவான வேர்டை யூஸ் பண்ணி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ சப்போர்ட். இப்போ வந்து டூ வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இந்த சென்டென்ஸில் வந்து ஒர்க் பண்ண போகுது. ஆட் டூ ஃபார் கொஸ்டின்ஸ் ஆர் நெகட்டிவ் இஃப் தேர் இஸ் நோ ஆக்சிலரி. அதில் வந்து ஆக்சிலரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து டூவை வந்து ஒரு கொஸ்டினுக்கு நெகட்டிவ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ நோஸ். டஸ் ஹீ நோ? அவனுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து டஸ் ஹீ நோ நம்ம வந்து டஸ்ஸை வந்து ஆட் பண்ணுறது மூலியமாக ஒரு நெகட்டிவ் அவனுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு. அண்ட் அதே நம்ம நெகட்டிவாக மாற்றணும். அதில் வந்து ஆக்சிலரி இல்லை அப்படின்னா நம்ம டூ மூலியமாக நெகட்டிவாக மாற்றிக்கலாம். நம்ம வந்து டூவை கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணி நெகட்டிவாக மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. டஸ் ஹீ நோ அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை அதை எப்படி நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னா ஹீ டசன்ட் நோ, முடிஞ்சு போச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலிஷன் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது. டெலிஷன் அப்படின்னா டெலிட் அப்படின்னு அர்த்தம். ரிமூவ் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ஃபார் கிளாரிட்டி ஆர் ஸ்டைல். இப்போ வந்து நம்ம ஒரு கிளாரிட்டிக்காகவும் இல்லைன்னா நம்மளோட சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ரிப்பீட்டேட்டிவான வேர்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப நம்ம ஒரு வார்த்தையை சொல்லும்போது நமக்கு ஒன்றுமே தெரியல, அதனால தான் வந்து திரும்ப திரும்ப அதே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமில் ஒன்றுமே தெரிலனா இஸ் ஆர் ஆண்டு போட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுகிற நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அண்ட் அதில் வந்து சம்டைம்ஸ் நம்மளும் ஒரு ஆளாக கூட நம்ம இருந்திருப்போம். அதை தான் வந்து ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிளாரிட்டியாகவும் ஸ்டைலாகவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் லைக்ஸ் காஃபி அண்ட் மேரி லைக்ஸ் டீ. இதில் வந்து 2 லைக் தேவையே இல்லை. அப்போது அதை வந்து நம்ம ஒரு லைக்காக வந்து ஒரு லைக்கை எடுத்துகிட்டு ஒரு லைக்கை மட்டும் வச்சுக்கலாம். ஜான் லைக்ஸ் காஃபி அண்ட் மேரி டீ. ஜானுக்கு வந்து காஃபி பிடிக்கும் அண்ட் மேரிக்கு வந்து டீ பிடிக்கும் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கொடுக்குது. பட் அந்த ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட்ஸ் இல்லாமல் வந்து நம்ம பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பொசிஷன்னா என்னென்னா மூவ்ஸ் அ கிளாஸ் டு த எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் டு மேக் இட் சவுண்ட் பெட்டர். ஒரு சவுண்டு வந்து பெட்டராக இருக்கிறதுக்காக ஒரு கிளாஸை வந்து நம்ம வந்து பின்னாடி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ஹீ ஒன் சர்ப்ரைஸ்ட் எவ்ரி ஒன். இட் சர்ப்ரைஸ்ட் எவ்ரி ஒன் தட் ஹீ ஒன். அவன் ஜெயித்தது எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா அவன் ஜெயித்தது சர்ப்ரைஸாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டிவ் ஷிஃப்ட் சேஞ்சஸ் த ஆர்டர் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சப்ஜெக்ட். நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பார்த்தோம் இல்லையா, அதுதான் நம்ம சின்னதுலேருந்தே கிராமர் படிச்சிருப்போம். கிராமரில் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் தெரியும் அண்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். இதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரூல்ஸில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இருக்குது அண்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் போட்டு எழுதிக்கலாம். ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அது போக நம்ம நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுலேயே வந்து நமக்கு வந்து ஒரு 4-5 பாயிண்ட் கிடச்சிரும். இதை வச்சு நம்ம வந்து ஒரு 2-3 பேஜுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற ஹிண்ட்ஸை வச்சு நீங்களே டீட்டெயில்டாக எழுதிக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றணும். எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா ஷீ கேவ் த புக் டு ஹிம். ஷீ கேவ் ஹிம் த புக். ஷீ கேவ் த புக் டு ஹிம்ங்கிறத ஷீ கேவ் ஹிம் த புக் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து முடிச்சிடுறோம். அண்ட் நான் வந்து சொன்ன மாதிரி தான் இதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூல்ஸில் வந்து நம்ம என்னென்னலாம் படித்தோம் அப்படிங்கிறத ஹெட்டிங் போட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஹிண்ட்ஸ் தான். அண்ட் இதை வச்சு உங்களுக்கு வந்து என்னென்ன நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ நீங்களாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு உங்களுக்கு என்ன புரியுதோ உங்கள் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து பேராஃபைஸ் பண்ணி எழுதிக்கலாம். நான் கொடுத்துருக்கிறத தான் நீங்கள் அப்படியே எழுதணுமா அப்படின்னா கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் subscribe for more videos.